ஒரு தனி மனிதன், குடும்பம், சமுதாயம் இந்த மூன்று விஷயத்தையும் இணைக்கக்கூடியது அரசு. அப்படிப்பட்ட அரசு பற்றியும் அரசியல் நகர்வுகள் பற்றியும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனல் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைஞ்சிருங்க. நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் இணைந்திருக்கக்கூடியவர் நமது செய்தி ஆசிரியர் திரு அன்பழகன் அவர்கள். வணக்கம் சார். சார், இப்போ இந்த டாஸ்மாக் ஊழல் வழக்கில் பார்த்தீங்கன்னா இடி வரம்பு மீறி செயல்படுவதா சுப்ரீம் கோர்ட் கண்டனத்தை தெரிவித்து இடைக்கால தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஓவராலாக இந்த தீர்ப்பு எப்படி பார்க்குறீங்க? ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு அப்படின்னு பார்க்குறேன். இந்த தீர்ப்பு இடிக்கு ஒரு பெரிய நெருக்கடி, இடிக்கு நெருக்கடிங்கிறது மூலமாக மறைமுகமாக பாஜகவுக்கும் ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்குறேன். அதே மாதிரி இந்த பக்கம் திமுகவுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு, பெரிய ரிலீஃப் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்குறேன். திமுகவுக்கும் சரி, தமிழ்நாடு அரசுக்கும் சரி. தமிழ்நாடு அரசு திமுக கட்சிக்கு, தமிழ்நாடு அரசுக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா அந்த டாஸ்மாக் நிறுவனங்கிறது தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமானது, கவர்மெண்ட் மக்களுக்கானது. இப்போ அந்த நிறுவனத்துக்கு ஒரு ரிலீஃப் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சப்ஜெக்ட் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, மார்ச் மாதம் இந்த வழக்கு ரொம்ப துரிதமான இடத்துக்கு வந்துச்சு. மார்ச் 6ஆம் தேதி நினைக்கிறேன் அந்த ரைடு ஆரம்பிச்சிது. 6, 7, 8 ஒரு 3 நாள் தீவிரமான ரைடு டாஸ்மாக் நிறுவனங்களில் இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் நிறுவனத்தில் அந்த ரைடு பண்ணுறாங்க. ரைடு பண்ணும்போது அந்த சம்மந்தப்பட்ட அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு ப்ராப்பரான அந்த ரைடே பார்த்திங்கன்னா நிறைய விதிமீறல் ஈடுபட்டிருக்காங்க. அவங்களுக்கான அந்த ப்ராப்பர் டியூட்டி டைம்லாம் தாண்டி அவங்கள ஓவர் நைட் அங்கே தங்க வச்சுருக்காங்க. ரொம்ப பெண்களுக்கு மட்டும் அந்த விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க. தனிப்பட்ட ஒரு இண்டிவிஜுவல் அந்தரங்க விஷயங்கள் எதுவுமே அங்கே மதிக்கப்படலை. அது அந்த அந்தரங்க உரிமைகள்லாம் மீறப்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சீரியஸான சார்ஜஸ். அதுக்காக தான் நீதிபதிகள் வரம்பு மீறிய செயல்பாடுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஃபோன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த ரைடுன்ற பேரில் அவங்களுக்கு தனிப்பட்ட சுதந்திரத்தை எல்லாத்தையும் பிரேக் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீயாக அவங்க ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறது கூட சிரமத்தை எதிர்கொண்டதாக கூட சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுடைய மொபைல் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் சேட்ஸ்லாம் எடுத்து பார்க்குறது, தனிப்பட்ட விஷயங்கள்லாம் எடுத்து இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சார்ஜஸ் முன் வச்சாங்க. ஆக்சுவலாக இந்த வழக்கு இங்கே ஹைகோர்ட்டில், சென்னை ஹைகோர்ட்டில், மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் திமுகவும் டாஸ்மாக் நிறுவனம் வழக்கு தொடுக்கிறாங்க. அதாவது அந்த குறிப்பிட்ட டேட்டில் இடி நடத்திய அந்த ரைடுங்கிற சட்டவிரோதமானதுன்னு அறிவிக்கணும் அப்படின்ற ஒரு மனுவை போடுறாங்க. மனுவை போடும்போது என்னென்னா, அந்த விசாரித்து பார்த்துட்டு சம்மந்தப்பட்ட ஹைகோர்ட் பெஞ்ச் என்ன சொல்கிறாங்கன்னா, சட்டவிரோத பண பரிமாற்றம் அப்படிங்கிறது நாட்டுக்கே பெரிய ஆபத்தானது, பாதுகாப்பு சம்மந்தமானது. ஸோ அப்போ அந்த விஷயத்தை ப்ராப்பராக அந்த ரைடு செய்யணும், அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த மனு போட்ட தமிழ்நாடு அரசினுடைய மனுவையும் டாஸ்மாக் நிறுவனத்துடைய அந்த மனுவையும் தள்ளுபடி பண்ணுறாங்க. தள்ளுபடி பண்ணிவிட்டு இடிக்கு தொடர்ச்சி நீங்கள் ரைடு நடத்துங்க அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் சைன்ஸ் அங்கே கொடுக்குறாங்க. இப்போ அதில் சஃபரான திமுக தான் அதில் சஃபரான தமிழ்நாடு அரசும் டாஸ்மாக்கும் தான் டைரெக்டாக இந்த வழக்கை அடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல்முறையீட்டுக்கு போகிறாங்க. அங்கே அந்த தீர்ப்பு தான் ஆக்சுவலாக இந்த பெஞ்ச் யார் பெஞ்சுனா, தலைமை நீதிபதி BR கபாயும் அப்புறம் AG மாஷின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் தான் அந்த கேஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க. அவங்களோட பெஞ்சுக்கு தான் வருது. இடி தரப்போட அட்வொகேட் ராஜுன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் தமிழ்நாடு அரசு தரப்புலையும் டாஸ்மாக் தரப்பு நிறுவனம் பக்கத்துலையும் ஆஜரான அட்வொகேட்ஸ் பார்த்தீங்கன்னா, சீனியர் அட்வொகேட் கபில் சிபிலும் முகல் ரோத்துக்கும் ஆஜராயிருந்தாங்க. அவங்கள தாண்டி இன்னும் சில அட்வொகேட்ஸ்லாம் ஆஜரானாங்க. ஒரு முக்கியமான சில வாதத்தை முன் வச்சாங்க இவங்க. அதாவது தமிழ்நாடு அரசு தரப்பில் திரு கபில் சிபிலும் முகல் ரோத்துக்கும் வச்ச அந்த ஸ்ட்ராங்கான வாதம் தான் இன்னைக்கு ஈடிக்கு பெரிய நெருக்கடி ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அந்த ரைடு நடந்த காலகட்டத்தில் எப்படிலாம் அந்த இடி ஆஃபீஸர்ஸ் அந்த மீறி செயல்பட்டாங்க, பேசிக் ரைட்ஸ் எப்படி அங்கே மறுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் கபில் சிபில் கிளியராக அங்கே முன் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பர்சனல் டேட்டாஸ்லாம் எடுத்து பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னதுனால தான் டிஸ்டர்ப் ஆகி நீதிபதி கூட நீங்கள் எப்படி இந்த மாதிரியான வரம்பு மீறி செயல்படுவீங்க அப்படின்ற ஒரு காட்டமான கேள்விலாம் அவங்க நோக்கி எழுப்புனாங்க. ஒரு முக்கியமான ஒரு கவனிக்கத்தக்க ஒரு தீர்ப்பு தான் நம்ம இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. சார், ஆனால் இந்த டாஸ்மாக் ஊழல் வழக்கில் அமலாக்கத்துறை எப்படி சார் உள்ளே வந்தாங்க? இந்த விஷயத்தில் எப்படி இடி உள்ள வராங்கன்னா, இடி உள்ள வரத்துக்கு ஃபஸ்ட்டு ஒரு முகாந்திரம் வேணும். அவங்க என்ன PMLA சட்டம் அப்படின்றத அடிப்படை தான் உள்ளே வருவாங்க. அதாவது ஒரு ஊழல் நடந்திருக்கு, அந்த ஊழலில் பணம் கையாளப்பட்டிருக்கு, பணம் முறைகேடாக கையாளப்பட்டிருக்கு, அந்த பணம் சட்டவிரோதமான ஆக்டிவிட்டிஸ் ஈடுபடுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம தான் உள்ளே வருவாங்க. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா, அந்த 1000 கோடி ஊழல் நடந்திருக்கு, அந்த பணம் சட்டவிரோதமான செயலில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கு அப்படின்றதுக்காக தான் உள்ளே வராங்க. உள்ளே வருது இது ஃபஸ்ட்டு இந்த வழக்கு எப்போ நடக்குதுன்னா, 2014 21 காலகட்டத்தில் இந்த 7 ஆண்டுகளில் நடந்த முறைகேடு. அதை யார் குறிப்பிட்றாங்கன்னா, தமிழ்நாடு காவல்துறையும் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க தான் FIR ஃபைல் பண்ணுறாங்க. இந்த நிறுவனத்தை மேலே கிட்டத்தட்ட 41 FIR ஃபைல் பண்ணுறாங்க. அந்த FIR முகாந்திரமாக எடுத்து தான் உள்ளே வராங்க. இப்போ இதை பற்றி பார்த்தீங்கன்னா, முன்னாடியே தற்போது மினிஸ்டர் கிடையாது, முன்னாள் மினிஸ்டர் மின்சாரத்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன சொன்னார்னா, இந்த ரைடை பற்றி அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது எந்த FIRல உள்ள வந்தான்னு கேட்டாங்க. ஏன்னா 41 FIR இருக்குது. இந்த FIR காரணமாக காமிச்சா உள்ளே வராங்க. எந்த FIR எந்த வருஷம் போடப்பட்டதுன்னு சொல்லி எக்ஸாக்டாக சொல்லலை அவங்க. இடி அதை தெளிவாக சொல்லலை. அந்த ஒரு விஷயத்தில் தான் திமுக திரும்ப இடி மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா, இந்த 7 ஆண்டுகளை நீங்கள் குறிப்பிட்டீங்க அப்படின்னா, இதில் மெஜாரிட்டியாக ஆட்சியில் இருந்தது யாருன்னா ADMK தான்.
டிஎம்கே 21 தான் ஆட்சிக்கு வராங்க. 21 வந்த உடனே அவங்க எப்படி இந்த விஷயத்தை அவ்வளோதும் பொறுப்பாயிடுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ வந்து அப்போ வந்து அதிமுக காலகட்டத்தில் நடக்கிற விஷயம் தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அதிமுக இந்த விஷயத்தில் எந்த விதமான பேட்டர்னை பின்பற்றாங்களோ அதே பேட்டர்னா திமுக பின்பற்றுறாங்க. எந்த மாற்றமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தில் அக்யூஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு பார்ட்டி தான் அக்யூஸ் பண்ணி ஆகணும். ஆனால் இன்றைக்கி அதிமுக யாரும் பாஜக கூட்டணியில் இருக்குது அப்படின்னும் போது வந்து அது எப்படி இதை அக்யூஸ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயமா அதில் பேச வேண்டியதாக இருக்குது. சரி, ரைட், ஓகே. இப்போ இடி வந்து உள்ளே வந்திருக்காங்க. இப்போ இடி உள்ளே வந்ததை பற்றி கூட நீதிபதிகள் கேள்வி கேட்டிருக்காங்க. இடி நீங்கள் எப்படி உள்ளே வந்தீங்க, ப்ரீகேட்டிவ் அஃபென்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது இந்த இடி உள்ளே வரணும்னா முன்கூட்டியே சில குற்றம் நடந்துறதுக்கான சில அனுமானத்தை அவங்க முகாந்திரத்தை கொடுக்கணும். அந்த முகாந்திரம் இருந்தால் மட்டும் தான் அவங்க உள்ளே வர முடியும். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இடி அந்த சம்மந்தப்பட்ட அங்கே ஒர்க் பண்ணுற அந்த ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய ஃபோன்ஸ் எடுத்து கலெக்ட் பண்ணி அந்த ஃபோனை வந்து ஆய்வு செஞ்சு அதில் இருக்கிற பர்சனல் சேட்ஸ் ஆய்வு செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பண்ணும்பொழுது அப்போ அதெல்லாம் எதுக்கு நீங்கள் ஆய்வு செய்கிறீங்க? ஆல்ரெடி உங்கள்கிட்ட தான் ப்ரீகேட்டிவ் அஃபென்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை மூலமாக நீங்கள் உள்ளே வந்திருக்கலாமே, எதுக்கு நீங்கள் அதுக்கப்புறம் அந்த ஃபோனை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து இந்த இடத்துல வந்து கபில் சிபல் கிளியர் அந்த வாதத்தை வச்சதுனால தான் அவங்க அடுத்து என்ன கேள்வி கேட்டாங்க, நீங்கள் வரம்பு மீறி செயல்படுறதுக்கான உதாரணம் இதுதான் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் மாநில காவல்துறையும் விஜிலன்ஸுடைய விசாரணை கட்டுப்பாட்டுக்குள்ளே இது இருக்குது. அப்படி இருக்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஏஜென்சியாக இருக்கக்கூடிய இடி எப்படி நீங்கள் உள்ளே வருவீங்க? ஸோ வந்து இது கூட்டாட்சி தத்துவத்தை சிதைக்கிறீங்களா நீங்கள் அப்படின்ற ஒரு காட்டமான கேள்வியும் அவங்கள எழுப்பியிருக்காங்க. டோட்டலாக வந்து இடி இந்த விஷயத்தில் வந்து டேமேஜ் ஆகிட்டு நின்னாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த விஷயத்தில் பார்க்க வேண்டியது. சார், ஆனால் வந்துட்டு பாஜக சேர்ந்த அமைச்சர் எல்முருகன் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிஜேபிக்கும் இடிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இல்லை, இதில் வந்து அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. பாஜக வந்து இந்த விஷயம், ஏன்னா இன்றைக்கி இடிக்கு பெரிய சர்க்கிள் ஏற்பட்டிருக்கு. ஒரு உதாரணத்துக்கு இப்போ இன்றைக்கி இடி ரைடு பண்ண சரிதான், இவ்வளோ ஆதாரம் கிடச்சிருச்சுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா உடனடியாக பாஜக எதை பேசியிருக்க மாட்டாங்க. திமுக இது மாதிரியான கட்சி தான், அதில் மாற்று கருத்து கிடையாது, காலங்காலமாக திமுக ஊழல் செய்கிற கட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊழல் பற்றின இந்த ஊழல் டாப்பிக்காக மாறி இருக்கும். 1000 கோடி ஊழலா, அது அப்படி பண்ணிட்டாங்கப்பா இப்படி பண்ணிட்டாங்கப்பான்னு அதை வச்சு இப்படிலாம் வந்து ஒரு டிஸ்கஷன் கொண்டு போயிருப்பாங்க. இன்றைக்கி வந்து இடிக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டுருச்சு, அவங்களுக்கு ஒரு சாதகமான தீர்ப்பு வராதனால உடனடியாக வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்க பார்க்குறாங்க. ஆனால் வெளிப்படையாக அப்படின்னா இப்போ எல்முருகன் சொல்கிறது சரி அப்படின்னா, அப்புறம் அண்ணாமலை எதுக்கு அன்றைக்கி சொன்னார்? அண்ணாமலை யார்? பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர். அவர் என்ன சொன்னார் அன்றைக்கி? 1000 கோடி ஊழல் இருக்குன்னு சொல்லி சொன்னார். இடி சொல்கிறது முன்னாடி ஃபஸ்ட் அவர் சொன்னார். இப்போ அவருக்கு எப்படி அந்த தகவல் கிடச்சிச்சு? இடிக்கு அவருக்கு அதை தனிப்பட்ட கனெக்ஷன் இருக்கா? அண்ணாமலைங்கிறது சாதாரண நபரா? அவர் பாஜகவுடைய தலைவராக இருந்தவர், தேசிய கட்சியுடைய மாநில தலைவர். அவருக்கு எப்படி அந்த தகவல் கிடச்சிச்சு? அப்போ எல்முருகன் இன்றைக்கி சொல்கிறாருன்னா அன்றைக்கி அண்ணாமலை சொன்னது அப்போ தப்புன்னு ஆகிப்போச்சு இல்லை? இப்போ அண்ணாமலை சொன்னது உண்மைனா அப்போ இன்றைக்கி எல்முருகன் பேசுகிறது தப்புன்னு ஆகிப்போச்சு. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. சார், இப்போ தொடர்ந்து பாஜக தமிழ்நாடு, அதாவது தமிழக அரசுக்கு எதிராக அந்த டாஸ்மாக்ங்கிற விஷயத்தை கையில் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? ஏன் அதையே டார்கெட் பண்ணுறாங்க? ஒரு மாநில அரசு வந்து பல்வேறு துறைகளை ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதில் வந்து ஒரு குறிப்பாக நீங்கள் பிளைண்டாக சொல்லணும், ஆதாரமே இல்லாமல் இந்த துறையில் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் குறிப்பிடணும்னா பொதுப்பணித்துறை ஈஸியாக குறிப்பிடுவாங்க. ஏன்னா வந்து அதில் பல கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், அதில் ஏதாவது நிச்சயமாக நடந்திருக்கும் அப்படின்றத பிளைண்டாகவே சொல்ல முடியும். அதே மாதிரி வந்து மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்துறை கீழே இருக்கக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட் டாஸ்மார்க் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து நீங்கள் பிளைண்டாக சொல்ல முடியும். காரணம் என்னன்னா, பில் இல்லாமல் பிஸ்னஸ் நடக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இது இருக்குது. கவர்மெண்ட் ரெக்கார்ட் படி பார்த்திங்கன்னா வித்தவுட் பில் ஒரு பிஸ்னஸ் நடக்குதுன்னா வந்து அது இல்லீகல் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம். ஆனால் டாஸ்மார்க்கில் நீண்ட காலமாக நடக்குது. நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, டாஸ்மாக் நிறுவனத்தில் வந்து பில் இல்லாமல் தான் பிஸ்னஸ் நடக்குது அப்படிங்கிறது ஏடிஎம்கே பில்லில் தான் நடந்திருக்கு, டிஎம்கே பில்லில் அதான் நடக்குது. சமீபத்தில் அதெல்லாம் பெரிய பிரச்சனை ஆச்சு. இந்த பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபா வாங்குறது, 20 ரூபா வாங்குறது அப்படிங்கிறதெல்லாம் பெரிய இஷ்யூ ஆச்சு. அது சார்ந்த அப்போதைக்கு மினிஸ்டர் அந்த செந்தில் பாலாஜிலாம் கூட அதை பற்றி பேசியிருந்தார். அந்த மாதிரி நடவடிக்கையில் ஈடுபடுறவங்கலாம் நீக்கப்படுவாங்க, பணியிலேருந்து நீக்கப்படுவாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி வந்து வெளிப்படையாகவே அவ்வளோ நடந்திருக்கு. அப்போ தோராயமாக ஒரு கணக்கு போட்டாங்க, ஒரு நாளைக்கு ஒரு கடையில் பில் இல்லாமல் எத்தனை பாட்டில் மூவ் ஆகுது அப்படின்னா, இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு நாளைக்கு எத்தனை பாட்டில் மூவ் ஆகும், அப்போ எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது சில பல கோடிக்கு வரும். அப்போ வந்து ஒரு மாதம் எத்தனை கோடி, ஒரு வருஷத்துக்கு எத்தனை கோடி அப்படின்னு பார்த்தா அதுலேயே வந்து பார்த்தா ரஃப் டிராஃப்ட் போட்டாவே அவங்களுக்கு வந்து சில கோடி வந்து நிற்கும். அப்போ இவ்வளோ பேர் ஊழல் நடந்திருக்குங்கிறது வெளிப்படையாக சொல்ல முடியும். அப்போ இன்னும் உள்ள டெப்த்தை போய் பார்த்தா வெளிப்படையாகவே ஒரு ஊழல் நடந்திருக்க ஒரு விஷயத்தை நம்ம குறிப்பிடும்போது டெப்த்து உள்ளே போய் பார்த்தா நிச்சயமாக நிறைய ஊழல் நடந்திருக்கும். ஸோ வந்து அவங்க டார்கெட் ஈஸியாக வந்து இது மீது இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இதை பற்றி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா முன்னாள் நிதித்துறை அமைச்சர் தற்போதைய ஐடி மினிஸ்டர் திரு பிடிஆர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, எக்ஸைஸ் டியூட்டிக்கு வெளியே வந்து பிஸ்னஸ் நடக்குது டாஸ்மார்க்கில், அந்த பணம் வந்து பில் போட்டு உள்ள எக்ஸைஸ் டியூட்டிக்கு உள்ளே நடந்துச்சு அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு நிறைய ரெவன்யூ வரும், அந்த பணத்தை வந்து அவங்க வேறு விஷயத்துலாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இதுக்கு முன்பு எந்த மினிஸ்டரும் தன்னோட கவர்மெண்ட்லேயே இப்படியான விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்ல மாட்டாங்க. ஆனால் திரு பிடிஆர் அவர்கள் சொன்னதுக்காக நிச்சயமாக திமுக வந்து அந்த சங்கடத்தை எதிர்கொண்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக அவர் சொன்ன அந்த விஷயம் வந்து உண்மை அப்படிங்கிறது உறுதியாகுது. ஸோ வந்து இப்போ கடந்த காலத்தில் வந்து திரு பிடிஆர் அவர்கள் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்க்கும்போது கூட அது இடிக்கும் அது ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி, பாஜக ஒரு பெரிய ட்ரம்ப் கார்டு மாதிரி தான். ஸோ வந்து அப்போ இதை டார்கெட் பண்ணலாம், டாஸ்மாக் நிறுவனத்தை டார்கெட் பண்ணலாம், நிச்சயமாக அவங்க எதிர்பார்க்குற ஒரு பாசிட்டிவ் சைன்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் உள்ளே வந்தாங்க. பட் இன்றைக்கி வந்து அவங்களால ப்ரூவ் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் நம்ம அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. சார், தொடர்ந்து
தொடர்ந்து இப்போ இடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அவங்க வந்துட்டு கோர்ட்ல அவங்கள பத்தி எந்த ஒரு கேஸ் வந்தாலுமே அவங்க வைக்கிற எந்த ஒரு வாதங்களுமே வந்துட்டு அவங்க வெற்றி பெற மாட்டேங்குது, முற்றிலுமே அது தோல்வியில தான் அடையுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுக்கான காரணம் என்ன சார்? அதுக்கு காரணம் வந்து பிரதமர் மோடி தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து அமலாக்கத்துறைங்கிறது நீண்ட காலமாகவே உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு இருந்தாலும் கூட அதுக்கு அதிகபட்சமான வானளாவிய அதிகாரங்கள் வந்து எப்போ கொடுக்கப்படுதுன்னா பிஎம்எல்ஏ சட்டத்தை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து கொடுக்கப்படுது. பிஎம்எல்ஏ சட்டங்கிறது 2002 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். பட் வந்து அதுக்கு அதிகபட்சமான அதிகாரத்தை மோடி வந்து அவருடைய ஆட்சி பீரியடில் தான் கொடுக்குறாரு. அதை கொடுத்து அதை எப்படி அதை ஆக்டிவ் பண்ணுறாருன்னா சிபிஐக்கும் ஐடிக்கும் இல்லாத அதிகபட்ச அதிகாரத்தை அதுக்கு கொடுத்து, அதாவது இடி உள்ள ஒரு விஷயத்துக்குள்ள வருதுன்னா அவங்க வருவதற்கு உங்களுக்கு எந்த விதமான ஒரு முகாந்திரமும் தேவையில்லை. அதாவது இடி வருவாங்க, வந்து நீ தப்பு பண்ணியிருக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க, நீ என்ன தப்பு பண்ணியிருக்க அப்படிங்கிறதுக்கான அந்த கேஸ் ரிப்போர்ட் டீட்டெயில்ஸ் கூட உனக்கு கொடுக்க மாட்டாங்க, சிறைப்படுத்திடுவாங்க. சிறைப்படுத்தப்பட்ட பிறகு நீ குற்றமற்றன்ற பொறுப்பை நிரூபிக்க வேண்டியது உங்கள்கிட்ட தான் அப்படின்ற இடத்துல தள்ளிடுவாங்க. நீ தான் அதை நிரூபிச்சாகணும். ரெண்டாவது உனக்கு பெயில் கிடைக்கிறது பெரிய லாங் ப்ரொசீஜர் ஆயிரும். அப்படியே பெயில் கிடைச்சாலும் நீ வெளியே வந்து எந்த விதமான சட்டவிரோத ஆக்டிவிட்டியில் ஈடுபடக்கூடாது அப்படின்ற ஷூரிட்டி நீ கொடுக்கணும். இவ்வளோ நெருக்கடி வந்து இடியில் இருக்குது, இந்த அமைப்பில் வந்து இருக்குது. அது அவ்வளோ எதுனா அந்த பிஎம்எல்ஏல இருக்குது, சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டங்கிறது. ஆக்சுவலாக அது வந்து உண்மையிலே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சிஸ்டம் தான். அது உலக அளவில் பயங்கரவாத ஆக்டிவிட்டிஸை தடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். அது நம்ம இந்தியாவில் வந்து பிஎம்எல்ஏ அப்படின்ற பேரில் இருக்குது. பட் அதை எந்த அளவுக்கு இங்கே கவர்மெண்ட் வந்து வயலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் பேச வேண்டியதாக இருக்குது. பிரதமர் மோடி அவருடைய இந்த 10 ஆண்டு ஆட்சியில் வந்து அவர் அதை நிறைய வயலேட் பண்ணிட்டார். அது குறிப்பாக அந்த செகண்ட் டென்யூரில் வந்து பெரிய அளவில் வயலேட் பண்ணார். அது யாராவது எதிர்க்கட்சிகளோட வீடியோ கிடையாது. எல்லா திரிணாமுல் காங்கிரஸ்கிட்ட போயாச்சு, ஆம் ஆத்மிகிட்ட போயாச்சு, டிஎம் கிட்ட வந்தாச்சு, சரத்பவார் பார்ட்டிகிட்ட வந்தாச்சு, என்சிபி கிட்ட வந்தாச்சு. இந்த மாதிரி எல்லா கட்சிகளையும் வந்து அதை டீல் பண்ணிடுச்சு. அப்போ அந்த மாதிரி தான் வந்து ஒரு நெருக்கடியான ஒரு எதிர்க்கட்சிகளையும் நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக அது மாறிடுச்சு. ஸோ வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அமைப்பு ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சதுன்னா அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கிறதுல அதே தோல்வி அடைஞ்சிருக்குங்கிறதும் வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம். ஏன்னா இதை பற்றி பார்லிமெண்ட்டில் நிதித்துறையுடைய இணையமைச்சர் வந்து சொல்லியிருக்கார், கன்விக்ஷன் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறாங்க. 5000 சொச்சம் வழக்கில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, அதில் 23 வழக்கெல்லாம் தண்டிக்கப்பட்டிருக்கு. அதில் சிறைப்படுத்தப்பட்டது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபியூ நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ வந்து அதோட கன்விக்ஷன் ரேட் வந்து ரொம்ப லோ லெவலில் இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது அது வந்து வெறும் அரசியல் ரீதியாக பழிவாங்கும் நடவடிக்கைக்காகவே பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறது திரும்ப நீதிமன்றங்கள் வந்து பல வழக்கில் சொல்லியிருக்காங்க. அதை டைரெக்டாக சொல்லாமல் எங்கே நீங்கள் குற்றத்தை நிரூபிச்சிருக்கீங்கன்னு கேள்வி மேலே கேள்வி எழுப்பியிருக்காங்க. குற்றப்பத்திரிகை சார்ஜ் ஷீட்டை தாக்கல் பண்ணாமல் 1 வருஷம் 2 வருஷம்னு சொல்லிட்டு சிறைப்படுத்தப்படக்கூடிய அரசியல் தலைவர்களாக இருக்க தான் செய்கிறாங்க. மணிஷ் சிசோடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுரும். அதில் நீண்ட காலம் சிறையில் இருந்தது அவர் தான். அந்த மாதிரி பலரும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல ஈடிக்கு ஒரு இவ்வளோ பேர் நெருக்கடி உருவானதுக்கு காரணம் அதை அதிகமாக பயன்படுத்தி அதனுடைய நம்பகத்தன்மை கேள்விக்குற்ற உட்படுத்தின பிரதமர் மோடிக்கு தான் அவருடைய நன்மை போய் சேரும் அப்படின்னு தான் பார்க்கணும். முழுக்க ஈடியை டைரக்ட் பண்ணது பிரதமர் மோடி அப்படிங்கிற மாதிரி நீங்க கட்டாயம் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. சார், அப்படி இருக்க பட்சத்தில் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வழங்கியிருக்க இந்த இடைக்கால தீர்ப்பு அப்படிங்கிறது பாஜகவுக்கு எவ்வளோ பெரிய தோல்வியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது நிச்சயமே பாஜக பெரிய தோல்வி தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா இந்த ஈடியை பயன்படுத்தி தான் வந்து தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிராக ஒரு பொலிட்டிக்கல் ரீதியான ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண முயற்சி பண்ணாங்க. அதை அண்ணாமலை தன்னுடைய வாயில் சொல்லிட்டாரு. அப்படின்னா 1000 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி எந்த விதமான எவிடன்ஸுமே இல்லாமல் சொல்லிட்டாரு. சொன்னது மட்டும் இல்லாமல் இது வந்து வரக்கூடிய 26 தேர்தலில் வந்து நிச்சயமாக திமுகவுக்கு ஒரு எதிராக செட் பண்ணி இந்த அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு, ஊழல் புரிஞ்ச கட்சி அப்படிங்கிற மாதிரி செட் பண்ண ஒரு பெரிய பிளான் வச்சுருந்தாங்க. அது வந்து வெளிப்படையவே நாடறிஞ்ச விஷயமாக தான் இருந்தது. ஆனால் அதில் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இன் ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த விஷயத்தில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னா சினிமா துறை நோக்கி இந்த ஊழல் நகருது. இந்த 1000 கோடி ஊழலில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னா இந்த பணம் வந்து சினிமா தயாரிக்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. குறிப்பாக வந்து நடிகர் சிம்பு, தனுஷ், சிவகார்த்திகேயன் போன்றவர்கள்லாம் வந்து நடித்த படம். அவங்க நடித்த அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசர்ஸ் யாருன்னா வந்து ரத்தீஷின்னு சொல்லிட்டு ரத்தீஷ், பிறகு வந்து பாஸ்கரன் சொல்லிட்டு சில நபர்கள்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் தான் அந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸு. அப்போ அந்த பணம் அந்த மாதிரியான விஷயத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஏன் நாளை விசாரணைக்கு இந்த நடிகர்கள் கூட கூப்பிட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த விஷயம் வந்து வேறு மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. இந்த லாஸ்ட் 1 வீக்காக தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் இதெல்லாம் வந்து ஒரு முக்கிய டாப்பிக்காக போயிட்டு இருந்துச்சு. இந்த ரத்தீஷ்ங்கிறவர் தலைமறைவாயிட்டார். அந்த மாதிரியான ஒரு சீரியஸான ஒரு இடத்துக்கு நகர்ந்துச்சு அந்த சப்ஜெக்ட் டோட்டலாகவே. இப்போ வந்து என்னென்னா அது எல்லாத்துக்கும் டோட்டலாக, ஏன்னா அந்த எதுக்கு அந்த ரத்தீஷ் அந்த பாஸ்கரன்லாம் போகிறாங்க அப்படின்னா அவங்களாம் உதயநிதி ஸ்டாலினுடைய திமுகவுடைய குடும்பத்துக்கு நெருங்கிய வட்டாரத்தில் இருக்காங்க. ஸோ வந்து அப்போ திமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதான் ஒட்டுமொத்த தமிழக அரசியலுமே எதிர்பார்த்துருந்த ஒரு விஷயம். இது பெரிய நெருக்கடி திமுக உருவாக போகுது, இதோட எக்ஸ்ட்ரீம் லெவலில் எங்கே போக போகுதுன்னு தெரியல, திமுக இது எப்படி ஃபேஸ் பண்ண போகுது தெரியல அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வந்து இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் இப்படி ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது உண்மையிலே பாஜகவுக்கு அந்த பொலிட்டிக்கல் ஃபர்னிச்சர் உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இந்த பக்கம் ஸ்ட்ராட்டஜிக்கு மிகப்பெரிய தோல்வி. அதே மாதிரி இங்கே திமுக பெரிய அளவில் ஸ்கோர் பண்ணிடுச்சு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. சார், இந்த இடத்துல பிஜேபிக்கு எதிரான டிஎம்கே உடைய போராட்டம் எப்படி சார் இருக்குது, அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க? உண்மையிலே வந்து திமுக வந்து பாஜகவுக்கு எதிரான அந்த போராட்டத்தை பார்த்தீங்கன்னா வித்தின் இந்த கான்ஸ்டியூஷன் லிமிட்டுக்குள்ள வந்து அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக செய்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அந்த இடி விஷயத்தை மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்லலை. இப்போ மோடி வந்து என்னென்னா தான்
ஆள முடியாத எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் அவர் எப்படி அந்த அரசியல் கட்சியில் டீல் பண்ணுவார், எப்படி ஒரு அவங்களுக்கான ஒரு நெருக்கடி பாலிட்டிக்ஸ் கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து 3 வழியில் செய்வார். ஒன்று இடி ரைடு செய்வார். எதிர்க்கட்சியில் ஆளக்கூடிய மாநிலங்களில் இடி ரைடு நடத்தி அந்த அரசியல் கட்சி தலைவர்களை நெருக்கடிக்குள்ளாக்குறது, அவங்கள அக்யூஸ் பண்ணுறது, ஊழல் கரை அவங்க மீது பூசுறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை செய்வார். இப்போ அதையும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த விஷயத்தில் அவங்க திரும்ப எதிர்கொண்டே இருக்காங்க. இன்றைக்கி இடி விஷயத்தில் பிஜேபிக்கு பெரிய பேக் போன் பிஜேபிக்கு பெரிய பேக் ஃபயர் ஆகிடுச்சுன்னு பார்க்குறோம். இதே மாதிரி இன்னொரு பாலிடிக்ஸ் மோடி வச்சிருக்காரு. அது என்னன்னா ஆளுநர் பாலிடிக்ஸ். ஆளுநர் மூலமாக ஒரு பேரல் கவர்மெண்ட்டை ரன் பண்ணுவார். அது வந்து நாடக விஷயம், அதையும் எப்படி ரன் பண்ணுறான்னு தெரியும். அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி ஆளுநர் விஷயத்தில் 10 மசோதாக்கள். அதில் வந்து நம்ம ஃபேமஸ் நீதிபதி மகாதேவன் மற்றும் ஜஸ்டிஸ் பர்திவாலா இந்த பெஞ்சு கொடுத்த முக்கியமான ஒரு தீர்ப்பு பெரிய நெருக்கடி ஆகிடுச்சு. அந்த நெருக்கடியை சமாளிக்க முடியாமல் இன்றைக்கி வந்து பிரசிடென்டியல் ரெஃபரன்ஸ் கேட்குற அளவுக்கு அந்த சப்ஜெக்ட் நகர்ந்திருக்கு. அந்தளவுக்கு அந்த விஷயம் வந்து போயிருக்கு. அப்போ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செட்பேக் வந்து பிஜேபிக்கு ஏற்பட்டுருக்குன்னு பார்க்குறோம். ஆளுநர் பாலிடிக்ஸையும் அவங்க வந்து கவுண்டர் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இடி பாலிடிக்ஸையும் கவுண்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு பாலிடிக்ஸ் என்னன்னா நிதி கட் பண்ணி பாலிடிக்ஸ் வேறு. இந்த மாதிரி 3 பாலிடிக்ஸ். ஒன்று ஆளுநர் பாலிடிக்ஸ், இன்னொன்று இடி பாலிடிக்ஸ், இன்னொன்று நிதி ஃபினான்ஸ் ரீதியான பாலிடிக்ஸ். இப்போ இந்த ஃபினான்ஸ் ரீதியான பாலிடிக்ஸ் கூட வந்து என்னென்னா கல்விக்கான நிதி 2152 கோடி வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. அது போன நிதியாண்டு. இப்போ இந்த நிதியாண்டில் 3000 கோடி சேங்ஷன் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் 5000 கோடி தர வேண்டியது இருக்குது. சார், நிதி கொடுக்காத ஒரு சட்டவிரோதமான ஒரு விஷயம். நிதி கொடுக்காமல் இருக்கிறதுக்கு சட்டவிரோதமான ஆக்டிவிட்டி தான். அதுவும் தவறான விஷயம் தான். அதுக்காக தான் இப்போ நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. ஏன்னா நீதி கேட்டு போகிறாங்க. நிதி மறுக்கப்பட்டதுக்காக நீதி கேட்டு போகிறாங்க அப்படிங்கிற விஷயம். அந்த நிதியை எதுக்கு தர மாட்டேன்னா, நீங்கள் சில ஸ்கீம்ஸ் வச்சுருக்கீங்க. அந்த ஸ்கீம்ஸில் நாங்கள் வந்து இணைய எங்களை கட்டாயப்படுத்துறீங்க. ஸ்கீம்ஸில் இணையிறதுங்கிறது வேறு விஷயம், நிதி வேறு விஷயம் அப்படிங்கிறது கவனிக்க வேண்டிய விஷயம். இதை காரணமாக சொல்லி தான் வந்து நிதியை கட் பண்ணுறாங்க. நான் பார்த்துருக்கோம் தர்மேந்திர பிரதான் எந்த அளவுக்கு மோசமாக பேச நம்ம பார்த்துருப்போம். அந்த ஒரு விஷயத்தை இப்போ வந்து வழக்கை தொடுத்துருக்காரு. இப்போ இந்த வழக்குலையும் நிச்சயமாக ஒரு பாசிட்டிவ் சைன் வர தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா புதிய கல்விக் கொள்கையை ஒரு மாநிலத்தை ஏற்றுக்க சொல்லி யாரும் கட்டாயப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ தான் ரீசெண்டாக வந்து நீதிபதிகள் கருத்து தெரிவித்தாங்க. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த விஷயத்தில் கருத்து தெரிவித்தாங்க. இப்போ அதை டிபெண்ட் பண்ணி தான் வந்து இப்போ வந்து வழக்குக்காக தமிழக அரசு போயிருக்காங்க. ஸோ இப்போ அதுலேயும் ஒரு பாசிட்டிவ் சைன் வந்ததுன்னா நிச்சயமாக மோடி முன் வச்சு அந்த 3 பாலிடிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இடி பாலிடிக்ஸு, ஆளுநர் பாலிடிக்ஸு, இந்த நிதி ரீதியான பாலிடிக்ஸ், இந்த 3த்துலேயும் நீதிமன்றத்து மூலமாக தமிழ்நாடு அரசு ஒரு பெரிய ரிலீஃப் வாங்கிட்டாங்கன்னு வைங்களேன். மோடி டோட்டல் அரசியல் சச்சரவே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி, பெரிய நெருக்கடி அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. நிச்சயமாக அதை நோக்கி நகர தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ தொடர்ந்து இடி பார்த்தீங்கன்னா வழக்கு வச்சுட்டே இருக்காங்க. அதாவது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கனிம வளங்கள் திருடு போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கு வந்து வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து டாஸ்மாக் ஊழல் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. உண்மையிலே இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்கலையா, இல்லை நடக்குதா? ஊழல் நடக்கலன்னு சொல்ல முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இந்த விஷயங்கள்லாம் நடக்க தான் செய்யுது. அதாவது இப்போ வந்து கனிம ஊழல் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக வந்து மணலில் பெரிய ஊழல் நடந்துருச்சுன்னு சொன்னாங்க. மணல் கொள்ளை பெரிய அளவில் நடந்திருக்கு. ஹைகோர்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 4000 கோடி 4500 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு சொன்னாங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து துரைமுருகன் டார்கெட் செய்யப்படுறாரு. அமைச்சர் துரைமுருகன் அவருக்குள்ள தான் வந்து நீர்வளத்துறை இருக்குது. இப்போ அவர் டார்கெட் செய்யப்படுறாரு அப்படின்ற மாதிரி தான் பேசப்பட்டுச்சு. இப்போ ரீசெண்டாக அவரோட பொறுப்பு கூட மாற்றப்பட்டுச்சுன்னு நம்ம கவனித்தோம். இப்போ அந்த மாதிரி அவரை டார்கெட் செய்யப்படுறாரு ஏடியாவில் அப்படின்னு கவனித்தோம். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டாஸ்மாக் விஷயத்தில் வந்து செந்தில் பாலாஜி டார்கெட்னு சொன்னாங்க. தனிப்பட்ட அமைச்சர்கள் தாண்டி திமுக வந்து ஒரு கட்சியை அக்யூஸ் பண்ணப்படுது. எலெக்ஷன் நேரத்தில் வந்து அந்த கட்சிக்கு வந்து இப்படி ஒரு ஊழல் கரை பூசுறது அப்படிங்கிறது ஒரு மக்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு நெரட்டிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணாங்க. பட் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுத்துலையுமே ஒரு ஃபெயிலியர் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. மணல் கொள்ளையும் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவும் அப்படியே அடங்கின மாதிரி ஆயிடுச்சு. இப்போ டாஸ்மாக் விஷயத்தை பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் தமிழ்நாட்டில் வந்து ரீசெண்ட் டேஸில் வந்து முக்கியமான ஒரு எப்படி உதயநிதி ஸ்டாலினுக்கு நெருக்கடி ஏற்படுத்த போகிறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருசாக எதிர்பார்த்தது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே ஒன்றும் இல்லாமல் அளவுக்கு முடிஞ்சு போனது காரணம் சுப்ரீம் கோர்ட்டோட அந்த தீர்ப்பு தான் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ அப்படி இருக்கும்போது என்னென்னா ஊழல் நடக்கலைன்னா கட்டாயம் ஊழல் நடந்திருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டாஸ்மார்க்கில் பில் இல்லாமல் நடக்கிற பிஸ்னஸ். மணல் உள்ள கொள்ளையில் பார்த்தீங்கன்னா இங்கே கனிமூல கொள்ளை, மணல் கொள்ளை எந்த அளவுக்கு ஈடு நடக்குது, அதை தடுக்க போகக்கூடிய ஒரு விஏ ஆஃபீஸர் எப்படி கொலை செய்யப்படுறாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம ரீசெண்ட் டேஸில் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். சவுத்தில் வந்து ஒரு விஏ கொல்லப்பட்டார், இன்னொரு இடத்துல விஏ தாக்கப்பட்டார், ஆர்ஐ ஆஃபீஸர் தாக்கப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து அது ஆக்டிவிஸ்ட்டு, என்விரான்மெண்டல் ஆக்டிவிஸ்ட்டு தாக்கப்படுறாங்க, கொல்லப்படுறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம். இப்போ வந்து மிகப்பெரிய அளவில் வந்து கனிம கொள்ளை திருட்டு நடக்க தான் செய்யுது, இந்த மாதிரியான ஊழல் நடக்க தான் செய்யுது. ஆனால் அதில் இடியோட விஷயம் என்னென்னா அந்த பணம், அதாவது அங்கே வந்து பணம் கையாடப்பட்டிருக்கு, முறைகேடாக பணம் கையாடப்பட்டிருக்கு, அந்த பணம் சட்டவிரோதமான ஆக்டிவிஸ்ட்டில் ஈடுபட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து திரும்ப திரும்ப நிரூபிக்கிறதுல இந்தியா ஃபுல்லாகவே தோல்வி அடைகிறாங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம். தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியா ஃபுல்லாகவே வந்து என்டையர்லேயே அவங்க தோல்வி அடைகிறாங்க. ஒருவேளை வந்து அது எப்படி அவங்க நம்ம அதை புரிஞ்சுக்கிறது நமக்கு கிளியராக தெரியல. இடியுடைய எக்ஸாக்டாக தோல்விக்கான காரணம் என்ன? ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த அதிமுக வந்து அதில் நிறைய முறை சிக்கியிருக்காங்க. அதுவும் அந்த தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதல்வர், அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இருந்த மறைந்த
திரு ஜெயலலிதா அவர்கள் அவங்களே பார்த்தீங்கன்னா வந்து சொத்து குவிப்பு வழக்கில் வந்து சிறைக்கு அனுப்பப்பட்டவங்க தான் அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி வந்து அதில் நிறைய பேர் அந்த மாதிரியான சசிகலா உள்ளிட்ட பலரும் கூட பார்த்தீங்கன்னா சிறை போயிருக்காங்க. ஆனால் திமுகவில் குறிப்பாக வந்து திமுக ஃபேமிலியை அதை டச் பண்ணுற ஊழல் விஷயமா அவங்க பண்ணாங்கிறத உறுதிப்படுத்தி அவங்கள சிறைப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரேர் கேஸாக தான் இருக்குது. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இடியை பயன்படுத்தி திரும்ப வந்து பாஜக தோல்வி அடைஞ்சிட்டே இருக்காங்க. திமுக வீழ்த்து வருவதற்கு இது ஸ்ட்ராட்டஜியே கிடையாது. திமுக ரொம்ப வலிமையான கட்சி. அதாவது 1950 உருவான கட்சி, 70 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இன்னி வரையும் ஒரு மாநில கட்சி வலிமையாக இருக்குது அப்படின்னா அது திமுக தான். திமுக அப்புறம் தான் பாரதிய ஜனதா கட்சி உருவாச்சு. ஃபஸ்ட்டு அது பாரதிய ஜனசங்கமாக இருந்துச்சு. அப்புறம் பார்ட்டி பேரே மாறுச்சுன்னு பார்த்தோம்னீங்க. அதுக்கு முன்னாடியே வந்து உருவான கட்சி திமுக அப்படிங்கிறது வந்து அது அவ்வளோ சாதாரண எடை போட்டுற முடியாது. கட்சி கட்டமைப்பில் வந்து இன்றைக்கி அதை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. திமுகவுடைய துரதிர்ஷ்டம் என்னன்னா வந்து அவங்க வந்து மாநில கட்சியாக போயிட்டாங்க. ஒரு தேசிய கட்சியாக மட்டும் இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி வந்து மோடிக்கும் பாஜகவுக்கும் மிகப்பெரிய அளவில் அவங்க தண்ணி குடிக்க வச்சுருப்பாங்க. ஏன்னா ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட சித்தாந்தமும் இருக்குது, அதே மாதிரி கட்சி கட்டமைப்பு இருக்குது. அந்த அரசியலை மட்டும் நேர்மையாக பாஜகவோட அக்யூஸ்டுக்கு உள்ளாகாமல் நேர்மையாக மட்டும் செஞ்சாங்கன்னா இவங்களை அடிச்சதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு மாதிரி தான் பார்த்தோம். ஆனால் வந்து ஊழல் அப்படிங்கிறத வந்து இங்கே ஊழல் நடக்கவே இல்லைன்னு சொல்லி மறுத்த முடியாது. அதை நிரூபிக்கிற இடத்துல தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இன்னும் வரும் நாட்களில் இந்த விஷயம் அடுத்த கட்டத்தை எப்படி நகரப்போகுது, எப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் ஊழல் போன்ற விஷயங்கள்லாம் வந்து எப்படி இங்கே மக்கள்கிட்ட எதிரொலிக்க போகுது, திமுக எப்படி வந்து அந்த ஃப்ரேமில் எப்படி வந்து இவங்க அடைக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தொடர்ந்து டாஸ்மாக் ஊழல் வழக்கில் இடி, பிஜேபி, டிஎம்கே உடைய ஆக்டிவிட்டீஸ் பற்றி கருத்துக்கள் பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.